ஹலோ விவாஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஏர். சோழ மன்னர்களோட கட்டடக்கலைக்கு மற்றும் ஒரு ஆதாரமா விளங்குறது தான் புரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவிலோட பொக்கிஷ அறை தான் 46 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கா. இந்த பொக்கிஷ அறைக்குள்ள நிறைய விலை மதிப்பு மிக்க வைரம், வைடூரியம், தங்க ஆபரணங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை பத்தியும் இந்த பொக்கிஷ அறைகளை பத்தியும் பல மர்மமான கதைகள் சொல்லப்படுது. அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பாத்திரலாம். கிருஷ்ண அவதாரத்தோட முடிவுல கிருஷ்ணர் மேல வேடனோட அம்பு பட்டு அவரோட உடல் மரக்கட்டையா மாறிடுச்சு. அந்த மரக்கட்டை அவரோட இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்துச்சு. உரிய ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்திர தூய்மன் அப்படிங்கிற மன்னரோட கனவுல வந்த கிருஷ்ணர் மன்னருக்கு ஒரு கட்டளை இடுறாரு. கிருஷ்ணரோட கட்டளைப்படியே கடல்ல மிதந்த அந்த மரக்கட்டையை எடுத்து சிற்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்து சிலை செய்ய சொல்றாரு மன்னர். ஆனா அந்த மரத்தை செதுக்க முடியாம சிற்பியோட உளி 2ஆ உடைஞ்சு போயிருது. அப்போ அங்க வந்த ஒரு வயதான முதியவர் ஒருத்தர், சிலையை 21 நாளைக்குள்ள நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா 21 நாள் நான் சிலை செய்யற அந்த அறைக்குள்ள யாருமே வரக்கூடாது, சிலையையோ என்னையோ யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வயதானவருக்கு தேவையானதை எல்லாத்தையுமே மன்னர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஆரம்பத்துல 3 நாள் மட்டும்தான் ஒலி சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒலி சத்தம் கேட்கலன்னு சொல்லி சந்தேகப்பட்ட மன்னர் கதவை திறந்து உள்ள போயிடுறாரு. அறைக்குள்ள இருந்த அந்த பெரியவர் உருவத்துல வந்திருந்த நாராயணர் கோவப்பட்டு, நான் சொன்னது மீறி உள்ள வந்ததால இந்த கோவில்ல இருக்கிற சிலைகள் எல்லாமே அரைகுறையாதான் இருக்கும், அததான் நீங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. நாராயணன் சொன்னதை கேட்டு அது போலவே வழிபடுறாரு மன்னர். இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவிலோட மூலவர் சிலை அரைகுறையா தான் இருக்கு. ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவையும் புனித வேம்பு அப்படிங்கிற தாது பிரம்மத்தால மூலவர் சிலைய மறு உருவாக்கம் செஞ்சு வழிபடுறாங்க. இந்த கோவிலோட கருவறையில நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கு. அடுத்ததான் இந்த கோவில்ல இருக்கிற மர்மங்கள் என்னன்னு பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயிலோட கோபுர நிழல் எப்படி கீழே விழாதோ அதே மாதிரி இந்த கோவில் கோபுரத்துல இருக்கிற சக்கரத்தோட நிழலும் கீழே விழாதாம். பொதுவா கோவில் கோபுரங்களை சுத்தி புறாக்கள், கழுகுகள் மாதிரியான பறவைகள் பறந்துட்டு இருக்கும், கோவில் கோபுரத்து மேல உட்காந்துட்டும் இருக்கும். ஆனா இந்த கோபுரத்தை சுத்தி எந்த ஒரு பறவையும் பறக்கவும் செய்யாத, கோவில் கோபுரத்து மேல உட்காரவும் செய்யாத. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மர்மமாவே இருக்கு. கொடிகள் அப்படின்னாலே காத்து வீசுற திசையில தானே பறக்கும். ஆனா இந்த கோவில் கோபுரத்தோட கொடிமரத்துல இருக்கிற கொடி காத்து வீசுற திசைக்கு நேர் எதிர் திசையில தான் பறக்குமாம். இத பல இயற்பியலாளர்களும் விஞ்ஞானிகளும் ஆய்வு செஞ்சும் இதுக்கான காரணத்தை கண்டே பிடிக்க முடியல. கடற்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுக்குள்ள போனதும் வெளியில இருக்கிற எந்த சப்தமும் கேட்காதான். கடல் அலைகளோட சப்தம் கூட சுத்தமா கேட்காதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற விஷ்ணு பகவான் தினமும் காலையில எழுந்து ராமேஸ்வரம் போயிட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த புரி ஜெகநாதர் கோவிலுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலேயே தினமும் இறைவனுக்காக ரொம்ப தடபடலா விருந்து சமைக்கிறாங்க. இந்த உணவு சமைக்கிற முறையே ஒரு மர்மமா தான் இருந்துட்டு வருது. வரிசையா ஒண்ணு மேல ஒண்ணுன்னு 7 பானைகளை அடுக்கி சமைப்பாங்களாம். ஆனா இப்படி சமைக்கும் போது முதல்ல அடியில இருக்கிற பானையில இருக்கிற உணவு தானே தயாராகணும். ஆனா இங்க முதல் பானையில இருக்கிற உணவு தான் முதல்ல தயாராகுது. இந்த கோவிலோட தேரோட்டத்தப்போ புரி மன்னர்களோட பரம்பரை வாரிசுகள் தங்கத்தாலான துடப்பத்தை வச்சு வீதியை பெருக்கினதுக்கு அப்புறமா தான் தேரோட்டமே நடக்குமா. ஒவ்வொரு தடவையும் இந்த எல்லா தேர்களையும் புதுசா தான் செய்யறாங்களாம். இதுக்கான மர்மம் என்னன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. இறுதியா அந்த பொக்கிஷ அறைக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு பயனுள்ள வகையில நியாயமான முறையில செலவிடப்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த புரி ஜெகநாதரையே வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.